இன்னைக்கு நம்ம வீடியோவில் சம்மர் ஸ்பெஷல் வாட்டர் மெலன் ஜூஸ் தான் பண்ண போகிறோம். செம்மையாக பண்ணி சூப்பராக அசத்த போகிறோம். வாட்டர் மெலன் ஜூஸ் உங்கள்கிட்ட ஒரு வாட்டர் மெலன் ஃபுல் வாட்டர் மெலன் இருக்குது. வாட்டர் மெலன் ஜூஸ் இன்றைக்கி சூப்பராக செய்ய போகிறோம். நீங்கள் வாட்டர் மெலனை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதை உங்களுக்கு தேவையான அளவு சின்ன சின்ன துண்டுகளாக மிக்சியில் அரைகிற அளவுக்கு நீங்கள் விட்டீங்க. பெரிய துண்டுகளாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இது ரொம்ப சாஃப்டான ஃப்ரூட்டுங்கிறதால ஈஸியாக அரைஞ்சிரும். இதோட விதைகள் நீங்கள் நீக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இது விதைகள் விதை இல்லாத ஃப்ரூட்டு தான் நான் எடுத்திருக்கேன். நம்ம ஊரில் வாங்குறது விதை இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. வாட்டர் மெலன் விதை எல்லாருமே சாப்பிட்லாம், அது ஒன்றும் செய்யாது. அதனால் விதை இருந்துச்சுனாலும் பரவாயில்ல. நீங்கள் அதை நல்லா சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு நீங்கள் சாதாரண மிக்ஸி ஜார்லேயோ இல்லை ஜூஸர்லேயோ போட்டு அரைச்சிங்க. நான் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக தான் வெட்டியிருக்கேன். இப்போ நம்ம ஜூஸர் எடுத்தாச்சு. ஜூஸரில் அந்த பழத்துண்டுகளெல்லாம் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இது கூட நீங்கள் பால் எதுவும் சேர்க்க வேணாம். வாட்டர் மெலன் ஜூஸுக்கு ஜஸ்ட்டு ப்ளைன் ஜூஸாக குடித்தா சூப்பராக இருக்கும். நான் ஒரு 2 தேக்கரண்டி அளவுக்கு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ண போகிறேன். இது கூட இது ரொம்ப சம்மருக்கு ரொம்ப ஹெல்த்தியான இது ஜூஸ். இது இளநீர், வாட்டர் மெலன் ஜூஸ் இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்கள் அவசியம் சம்மர் டயத்தில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலையும் இந்த ஜூஸ் ட்ரை பண்ணுங்கள். மிக்ஸி ஜாரில் நான் போட்டு கொஞ்சம் அரையாமல் இருந்துச்சு, ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா குத்தி விட்றேன். குத்தி விட்டுட்டு நம்ம மிச்சம் மீதி இருக்கிற பழங்களையும் அது கூட போட்டு நல்லா அதை கிரைண்ட் பண்ணுறோம். இது ஜஸ்ட் நீங்கள் பிளெண்டரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு மிக்சரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு டைரெக்டாக நீங்கள் கிளாஸில் சர்வ் பண்ண வேண்டியது தான். இது நீங்கள் வேறு எந்த ஆர்டிஃபிஷியல் கலரோ இல்லை சுகரோ நீங்கள் ஆட் பண்ணுவதில்லை. நான் ஜஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சுகர் போட்டுவாங்க, இல்லைன்னா அப்படியே நீங்கள் அரைச்சி குடிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு, சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. அந்த கலரை பாருங்கள், 2 அப்படியே க்ளவுடியாக வந்திருக்கு பாருங்கள். மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலர் வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போதான் வாட்டர் மெலன் ஜூஸ் செஞ்சோம், ரொம்பவே சூப்பராக வந்திருக்குது. பாருங்கள் இந்த கலரை பாருங்கள், இந்த க்ளவுடி கலரை பாருங்கள், டபுள் லேயர் வந்திருக்குது. இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். அட்டகாசமாக இருக்குது. க்ளவுடி ப்ளஸ் ஜூஸ் கீழே இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் அவசியம் வீட்டில் சம்மருக்கு ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி இது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லா கோடைக்கால குளிர்பாங்க வாட்டர் மெலன் ஜூஸ்.